ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஃபேஷன் அகாடமி. நம்ம இந்த கிளாஸில் அம்பர்லா ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். நீங்களும் ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்களும் ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கலாம். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்பர்லா ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். சட்டையுடைய உயரம், டாப்புடைய ஹைட்டு நான் 9 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாவாடையுடைய ஹைட்டு, பாட்டமுடைய ஹைட்டு 13 இன்ச் எடுத்திருக்கேன். மார்பு சுற்றளவு செஸ்ட்டு நான் 5 இன்ச் எடுத்திருக்கேன். கழுத்துடைய அகலம், நெக்குடைய விட்டு நான் 1.25 இன்ச் எடுத்திருக்கேன். கழுத்து இறக்கம், நெக்கு ட்ராப் நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன். கைக்குழி இறக்கம், ஆம்கோலுடைய அந்த டெப்த்து நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன். தோள்பட்டை 2.25 இன்ச், ஓகே. ஷோல்டர் 2.25 இன்ச் எடுத்திருக்கேன். ஓகே, அப்புறம் கேல்குலேஷன் பார்த்துடலாம். டாப்புடைய ஹைட்டு நம்ம 9 இன்ச் எடுத்திருந்தோம். அது கூட ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு 10.5 இன்ச் கிடைக்கிது. ஷோல்டர் ஜாயின்க்கும் பாவாடை ஜாயின்க்கும் நீங்கள் இந்த 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். பாட்டமுடைய ஹைட்டு 13.5 இன்ச்சு. ஸோ அது கூட நம்ம 1 இன்ச் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கிறோம். ஸோ நமக்கு 15 இன்ச் கிடைக்கிது. அப்புறம் செஸ்ட்டு மார்பு சுற்றளவு நம்ம 5 எடுத்திருந்தோம். அது கூட நம்ம ஒரு 1.5 இன்ச் சேர்த்துக்கிடுவோம், தையலுக்கும் கொஞ்சம் லூஸுக்கும். ஸோ நமக்கு 6.5 இன்ச் செஸ்ட் இருக்குது. ஓகே, அம்பர்லா ஃப்ராக் எந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சட்டையுடைய உயரம் நம்ம 10.5 இன்ச்சுக்கு அளந்து கட் பண்ணிப்போம். அகலம் நமக்கு 6.5 இன்ச் அளந்து கட் பண்ணிப்போம். பாவாடை நமக்கு 15 இன்ச், ஓகேயா. இந்த இடம் நமக்கு இந்த மாதிரி சரிவாக நம்ம கட் பண்ணிப்போம். அப்போ தான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு பார்க்குறது கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். 6.5 - 6.5 இஸ் ஈக்குவல் டு 5.5 இன்ச், ஓகே. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கட்டிங் இமேஜ் பார்த்துடலாம். இதில் நான் பிளாக் கலரில் லைன் போட்டிருக்கேன்ல, இது ஃபோல்டிங் பேஜ், ஓகேயா. பிளாக் கலர் லைன் ஃபோல்டிங் பேஜு. இது மொத்தம் நமக்கு 4 கிளாத்தாக இருக்கும், சரியா. 4 கிளாத்தாக இருக்கும். கழுத்து அகலம் நான் 1.25 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ அதில் இருந்து நமக்கு கழுத்துடைய இறக்கம் 3 இன்ச் எடுத்திருக்கேன். அப்புறம் ஷோல்டர், ஓகே. ஷோல்டர் நான் 2.25 இன்ச் எடுத்திருக்கேன். இதிலிருந்து கரெக்டாக ஆம்கோலுடைய டெப்த்து நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன், சரியா. ஸோ இதெல்லாமே நம்ம லைனாக போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்குக்கும் ஆம்கோலுக்கும் குளித்து வரைஞ்சி விட்டுக்கோங்க, ஓகேயா. அப்புறமா இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து அப்படியே கிராஸாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சைடில் இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுக்கிட்டோம். இப்போ கீழே இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கீழே இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கேருந்து அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் லைட்டாக வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம ஃபோல்ட் பண்ணி போடுறது நான் பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம கட் பண்ணுவோம்ல, அந்த கட்டிங் அந்த ரூட் ஆரஞ்சு கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் எல்லோ கலர் நீங்கள் தோள்பட்டை ஜாயின் பண்ணுவீங்களா, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. அடுத்து பாவாடையோட சேர்த்து ஜாயின் பண்ணுவீங்களா, அது தெரியணுங்கிறதுக்காக நான் அதில் எல்லோ கலர் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாவாடையுடைய கட்டிங் இமேஜ் பார்த்துடலாம். இதில் நம்ம 4 துணி வர மாதிரி பாவாடையுடைய கிளாத்துக்கு நம்ம மடித்து போட்டிருப்போம். பாவாடையுடைய உயரம் நம்ம 15 இன்ச் எடுத்திருந்தோம். ஸோ நீங்கள் இதில் 15 சென்டிமீட்டருக்கும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இதில் ஒரு 5.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி அதுக்கு பிறகு கொஞ்சம் குளித்து கட் பண்ணி தான் நம்ம அதில் இருந்து தான் 15 இன்ச்சுக்கு நம்ம அளப்போம். ஸோ அதுக்காக அப்போது நீங்கள் 15 இன்ச்சு அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் கிளாத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாது. ஸோ அப்போது நீங்கள் 15 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமான லென்த்துக்கு நமக்கு கிளாத் தேவைப்படும். ஸோ அதுக்காக ஒரு 15 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நீங்கள் லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போது இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5.5 இன்ச்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 5.5 இன்ச்சுடைய சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க.
ஏன் இதில் 5.5 இன்ச் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம மார்பு சுற்றளவு வந்து 6.5 இன்ச் எடுத்திருந்தோம். அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி மார்க் பண்ணி நம்ம ஸ்லாண்டிங் ஒரு லைன் போட்டிருந்தோம். ஸோ அதில் ஒரு 1/2 இன்ச் கழிஞ்சிரும். இப்போ நமக்கு 6 இன்ச் இருக்குது. இந்த 6 இன்ச்சை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கட்டு வந்து தைக்கும் போது கரெக்டாக வராது, துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதுக்கும் ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போது 5.5 இன்ச் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது, அதாவது நம்ம சட்டை பகுதியையும் நம்ம பாவாடை பகுதியையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் துணி. ஓகேவா? அதனால தான் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து இப்போது லெஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த லென்த்தும் சேமாக இருக்க மாதிரி பார்த்து கரெக்டாக 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே இருந்து கரெக்டாக ஒரு 15 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு 15 சென்டிமீட்டர் இடம் பத்தலை அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாகவே நோட் பண்ணிக்கோங்க. நோட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அந்த வளைச்சி வருதில்ல, கரெக்டாக வளைச்சி வர்றதுல இருந்து தான் 15 இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஓகேவா? அந்த நேர்கோடு போட்டிருக்கோம்ல அதில் பண்ண மாட்டோம். அந்த வளைஞ்சு வருதில்ல அதில் இருந்து தான் நம்ம 15 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு கீழேயும் இந்த வளைவான ஒரு போர்ஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஓகே, நம்ம இப்போ அம்பர்லா ஃப்ராக்குடைய கட்டிங் வந்து பார்த்துடலாம். இப்போ நான் ஃபுல்லாக கிளாத்தை இந்த மாதிரி விரித்து போட்டிருக்கேன். இப்போது இதே மாதிரி மடிச்சுக்க போகிறேன். அதாவது ஃபோல்டிங் வந்து உங்களை பார்த்து இருக்கணும். மடிப்பு பக்கம் உங்களை பார்த்து இருக்க மாதிரியும் ஓப்பன் சைடு உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு செஸ்ட்டு வந்து மார்பு சுற்றளவு நம்ம 6.5 இன்ச் வந்து எடுத்துருந்தோம். ஸோ 6.5 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 6.5 இன்ச் வர மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. 6.5 இன்ச் எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கங்கே இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே இல்லை, அதாவது முன்னலும் பின்னலுமாக இருக்குது அந்த துணி வந்து. ஸோ நான் இதில் கொஞ்சமாக அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்கில் இருந்து நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அளந்துக்க போகிறேன். ஏன்னா இந்த மார்க் பண்ணிவிட்டு இந்த துணி வந்து கட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஏன்னா அந்த துணி வந்து முன்னாடியும் பின்னாடியுமா வந்து கொஞ்சம் நேராகவே இல்லை. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டே. ஸோ இப்போது கரெக்டாக இந்த லைனுக்கு வந்து நம்ம உயரம் வந்து பார்க்க போகிறோம். சட்டையுடைய உயரம் 10.5 இன்ச்சு. ஸோ 10.5 இன்ச் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேயா? 10.5 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு அங்கங்கே இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நீங்கள் லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேர்ல் ஸ்பின் வந்து குத்திட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேர்ல் ஸ்பின் குத்திட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா நம்ம லைன் போட்டிருந்தோம்ல, ஸோ அதையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகே, நீளம் நமக்கு 10.5 இன்ச்சு, அகலம் 6.5 இன்ச்சு இருக்குது கரெக்டாக. இந்த மாதிரி உங்கள் பக்கமாக பார்த்து டேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி அதை ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் அதை வந்து வீடியோ எடுக்காமல் எப்படியோ விட்டுட்டேன். ஸோ மேலே ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனுக்கு கீழே ஓகே, அந்த லைனுக்கு கீழே இருந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் கழுத்துடைய அகலம் வந்து மார்க் பண்ணுறேன். கழுத்துடைய அகலம் 1.25 நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கழுத்து அகலம் மார்க் பண்ணோம்ல, அதிலேருந்து கரெக்டாக கழுத்துடைய இறக்கம் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அது எதுக்குன்னா ஷோல்டருக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி அதுலேருந்து நம்ம அளவு எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். கழுத்து அகலம் மார்க் பண்ணோம்ல, அதிலேருந்து ஷோல்டர் வந்து 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஷோல்டர் 2.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஆம்கோலுடைய டெப்த்து ஓகே, அதிலிருந்து ஷோல்டர் இப்போது மார்க் பண்ணோம்ல 2.25, அதிலிருந்து ஆம்கோலுக்கு நம்ம 4 இன்ச் எடுத்துருந்தோம். அது மார்க் பண்ணிவிட்டு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கழுத்து மார்க் பண்ணோம்ல, அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே நீங்கள் ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வளைச்சி வந்து குளிச்சு வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோலுக்கு 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணி குளிச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆம்கோல் வளைவு கரெக்டாக வரல அப்படின்னா ஆம்கோல் வந்து நம்ம இப்போ 4 இன்ச் எடுத்திருக்கோம். ஸோ அதில் கரெக்டாக பாதி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஓகேயா? ஆக்சுவலாக நான் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு தனித்தனியாக தான் மார்க் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன அப்படின்னா நான் ஃபோனில் கரெக்டாக வீடியோ கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லி பேனு பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா 2யும் சேர்த்தே கட் பண்ணிட்டேன். ஸோ அதனாலே நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து நான் வந்து 3 இன்ச் வர மாதிரியே திருப்பி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இதில் மார்க்கிங்கில் வந்து 2 மார்க்கிங் இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் வந்து தப்பாக கட் பண்ணிட்டேன். ஓகேயா? 3 இன்ச்சு வந்து இருக்க மாதிரியே கட் பண்ணிக்கிட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சைடு இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேயா?
அப்போது நமக்கு 6.5 ஒரு அரை இன்ச்சு வந்து கழிஞ்சிரும். ஓகே, ஒரு அரை இன்ச்சு இதில் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து அப்படியே ஒரு லைன் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன் போட்டோம்ல, இந்த இடத்துலேருந்து கரெக்டாக கீழே இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக வளைச்சி வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஓகே, இங்கேருந்து இப்படி லைட்டாக வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அப்புறம் ஷோல்டர் சரிவு மார்க் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஷோல்டர் லைட்டாக சரிஞ்சு மார்க் பண்ணாதான் பார்க்கும்போது நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேர்ல் ஸ்பின் வச்சு இந்த மாதிரி குத்திக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கட் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பேர்ல் ஸ்பின் வச்சு குத்திக்கோங்க. குத்திட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு தனித்தனியாக அளவு வந்து மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன அளவு எது எடுத்திருக்கீங்களோ ஃபஸ்ட்டு அந்த அளவை கட் பண்ணிவிட்டு ஒரு துணியை தூர எடுத்து வச்சுட்டு இன்னொரு துணி இருக்குல்ல, ஸோ அந்த துணியில் மீதி 2வது ஒரு கொஞ்சம் கீழே தள்ளி வரைஞ்சிருப்பீங்களா, அதை வந்து கட் பண்ணி விடுங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, டாப் போர்ஷன் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இனி பாட்டம் போர்ஷன் கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் துணியை இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு வர மாதிரி ஃபுல்லாக விரித்து வந்து போட்டிருக்கேன். அதாவது ஒரு ஃபோல்டு ஒரே ஒரு டைம் வந்து மடக்கி கரெக்டாக மீதி உள்ள துணியை ஃபுல்லாக அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த துணியை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சைடு நம்ம ஃபோல்டு இருக்குல்ல, அந்த ஃபோல்டு பக்கத்தில் கரெக்டாக ஃபோல்டு வர பக்கத்தில் இந்த மாதிரி கையை கரெக்டாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அதை ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து விடுங்க. புரியுதா? இந்த மாதிரி, அதாவது முக்கோணம் ஷேப்பில் நமக்கு வந்து வரணும். இந்த துணியை அப்படியே முக்கோணம் ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வரோம். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. எனக்கு வந்து மீதி நிறைய துணியே இருக்குது. ஸோ நான் இதே மாதிரி மடித்து போட்டேன் அப்படின்னா எனக்கு துணி கொஞ்சம் நிறையவே வேஸ்ட் ஆகும். ஸோ கீழே உள்ள துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம அதை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வளைச்சி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த துணி வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் வந்து துணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா, உங்கள்கிட்ட மீதி எந்தளவுக்கு துணி இருக்குதோ நீங்கள் அந்த துணி ஃபுல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ராக்கு நீங்கள் தைச்சி பார்த்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எந்தளவுக்கு ஓகே நமக்கு இந்தளவுக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம அதுலேருந்து கொஞ்சம் சிக்கனமாக நம்ம வந்து யூஸ் பண்ண பழகிக்கிடுவோம். ஆனால் பிகினர்ஸ் தான் நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நிறைய துணி வேஸ்ட் ஆக தான் செய்யும். அதனால் அதை நினச்சி ஒன்றும் ஃபீல் பண்ணடா, நம்ம போக போக கற்றுக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு 27 இன்ச்சுக்கு மட்டும் வந்து நான் அந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறேன். ஃபுல் ஃபோல்டாக இருந்துச்சுல, அதாவது 2ஆக ஃபுல்லாக மடிச்சிருந்தேன். இப்போ நான் ஒரு 27 இன்ச்சுக்கு மட்டும் அளந்து மடிச்சுக்கிறேன். இதுலேயே நமக்கு வந்து கொஞ்சம் மிச்சம்தான் வரும் துணி, இருந்தாலும் பரவாயில்ல. அது போக இதை விடையும் கம்மியாக இருந்தால் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டும் இந்த கிளாஸ் வீடியோஸ் ஃபுல்லாகவுமே முடிஞ்சதுக்கப்புறமே நான் உங்களுக்கு வந்து தனியாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு அளவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா கரெக்டாக வர மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு, அதாவது 5.5 இன்ச்சிலேருந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு அரை இன்ச் வந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து ஒரு அரை இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக கர்வாக வந்து வரைஞ்சிக்க போகிறோம். லைட்டாக ஒரு வளைவு பகுதியாக வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்க போகிறோம். நம்ம ஸ்கர்ட்டுடைய நீளம் 15 இன்ச்சு எடுத்திருந்தோம். ஸோ வளைவு பகுதி வருதில்ல, கரெக்டாக அங்கே இருந்து 15 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து கரெக்டாக வளைச்சி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு ஸ்கர்ட் போர்ஷனும் இப்போ கிடச்சிடுச்சு. நமக்கு இந்த பக்கம் வந்து மடிப்பு பக்கம், ஓகே, இந்த பக்கம் ஃபோல்டு பக்கம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபோல்டு தேவையில்லை. நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்கர்ட் போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுலேயுமே வந்து 2 பீஸ் கிடைக்கும். ஓகே, ஃப்ரண்ட்டு பேக் 2 பீஸ் வந்து கிடைக்கும்.
ஓகே, இனி நம்ம அம்பர்லா ஃப்ராக்குடைய ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். நம்ம 2 பார்ட்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, பேக் பீஸு தனியாக, ஃப்ரண்ட் பீஸ் தனியாக. இப்போ பேக் பீஸை வந்து எடுத்துக்கோங்க. பேக் பீஸை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அந்த 2 இன்ச்சுக்கு மட்டும் கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பேக் பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்ம கட் பண்ணது போக மீதி கிளாத் இருந்துச்சுல்ல, அதில் அகலம் வந்து 1 இன்ச்சு, நீளம் வந்து அதாவது உயரம் வந்து ஒரு 3 இன்ச் வர மாதிரி மார்க்கிங் பண்ணி அதை நான் இப்போது கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், 3 இன்ச் வர மாதிரி உயரம் வந்து இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸில் 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி விட்டுருந்தோம். அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் 2 இன்ச் மார்க் பண்ணி அதில் 2 இன்ச் வரையும் மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த சைடில் அப்படியே ஒரு 1/4 இன்ச் வந்து இந்த மாதிரி மடக்கி நம்ம வந்து தைச்சிக்க போகிறோம். ஓகேயா, ஃபுல்லாகவே 1/4 இன்ச் வர மாதிரி மடக்கி வந்து தைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் மடக்கி விட்டுட்டு நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் நல்லா அந்த தடம் இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா மடச்சி விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேக் பீஸை எடுத்துக்கோங்க. பேக் பீஸில் நல்ல பக்கத்தை இந்த மாதிரி மேலே விரித்து வச்சுட்டு நம்ம குட்டியை இப்போ ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல, அதை நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கத்தை வைக்கணும். அதாவது பேக் பீஸும் நல்ல பக்கம், அந்த நம்ம குட்டியை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் வைக்கணும். ஓகே, நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேயா, ஓகே, நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கத்தை வச்சு 1/4 இன்ச் கேப்பில் இப்போ ஸ்டிச்சிங் கொடுத்துட்டோம். இப்போ வந்து குட்டி குட்டி நாச்சஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேயா, குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்தா தான் நமக்கு அந்த சைடு திருப்பும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம 2 இன்ச்சு கட் பண்ணோம்ல, அந்த இடம் கரெக்டாக கொஞ்சம் அந்த முக்கு வரும்ல, அந்த கார்னர் வரும்போது அந்த இடத்துல சில டைம் நம்ம கொஞ்சம் கூட கொஞ்சம் கட் பண்ண வேண்டியிருக்கும். அது கூட கொஞ்சம் கட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நூலை வந்து கட் பண்ணிடாதீங்க. நம்ம ஸ்டிச்சிங்கை கட் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பக்கத்தை உள்ளே அப்படி நல்லா அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. ஓகேயா, பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போது இந்த கார்னரில் கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். ஓகே, கார்னரில் இப்போ நம்ம ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டோம். இனி 1/4 இன்ச் கேப்பில் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சிங் வந்து நம்ம கொடுத்துக்க போகிறோம். பேர் ஷேப் வர மாதிரி 1/4 இன்ச் கேப்பில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 1/4 இன்ச் கேப்பில் பேர் ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலி நம்ம வந்து ஷோல்டர் தான் ஜாயின் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுப்போம். அப்படி இல்லைனா வந்து கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். பட் ஆனால் வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து சின்ன நெக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பைப்பிங் கொடுக்குறதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறதில்ல. நம்ம ஃபஸ்ட்டே வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பேக் நெக்குக்கு வந்து 2ஆக நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். ஏன்னா நடுஸில் ஓப்பன் இருக்குல்ல, ஸோ 2 டைமாக நம்ம வந்துட்டு கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம். பட் ஆனால் ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரே டைமில் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். சின்ன நெக்குக்கு கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ண கஷ்டமாக இருக்கவங்க ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேயா, நான் இப்போது 1.5 இன்ச்சில் கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி 1.25 இன்ச்சே கரெக்டாக இருக்கும். பட் பிகினர்ஸ்க்கு வந்து 1.5 இன்ச்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் 1.5 இன்ச்சிலேயே வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கிராஸ் பீஸை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மேலில் வந்து ஒரு கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல பக்கம் வர மாதிரி, அதாவது கெட்ட பக்கம் வந்து உள்ளே இருக்க மாதிரியும் நல்ல பக்கம் வெளியில் இருக்க மாதிரி 2ஆக அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு.
ஓகே, இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்க போகிறேன். ஃப்ரண்ட் பீஸில் நல்ல பக்கத்து மேலே நம்ம கிராஸ் பீஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஓகேயா, நல்ல பக்கத்து மேலே இந்த மாதிரி நம்ம 2ஆக கிராஸ் பீஸை வந்து மடித்து விட்டுருப்போம்ல, ஸோ அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பக்கத்து மேலே வைக்க போகிறோம். ஓகேயா, நல்ல பக்கத்து மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் ஃபுல்லாக வந்து கொடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நெக்லைன் ஃபுல்லாக இதே மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டோம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிராஸ் பீஸை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி விரிச்சிக்க போகிறோம். ஃபுல்லாக இப்படி விரிச்சிட்டு இந்த துணி வந்து இந்த பக்கம் பார்த்துருக்கணும், அதாவது உள்ள துணி இருக்குல்ல, அது வந்து நம்மளுடைய லெஃப்ட் சைடு பார்த்துருக்க மாதிரி இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டிச்சிங் ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு மடிப்பு வந்து மடித்து நம்ம வந்து உள்ளே தைப்போம். அந்த மடிப்பும் நேராக வரும், நமக்கு தையலுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இது கொடுக்காம நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மடிப்பு வந்து மடிக்கும்போது கொஞ்சம் நீட்டாகவே வராது, அந்த ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது. ஸோ அதுக்காக இந்த ஸ்டிச்சிங் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். பாருங்கள், உள்ள அந்த கிராஸ் பீஸ் துணி வந்து உங்களுடைய லெஃப்ட் சைடு பார்த்து இருக்கிற மாதிரி வந்து வச்சு நம்ம ஒரு தையல் போட்டிருப்போம்ல, அதுக்கு மேலே அப்படி இந்த படிமான தையல் வந்து இப்போது நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரியே ஒரு படிமான தையல் வந்து ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஓகே, படிமான தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி இந்த கிராஸ் பீஸை அப்படியே உள்ளே இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க. ஓகேயா, பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, நல்லா கையால் அப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா அது வந்து அழுத்தி நின்றுக்கிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம மடித்து விடுறதுக்கு நேராக இருக்கிறதுக்காகத்தான் நம்ம மேலே ஒரு படிமான தையல் போடுறோம். நம்ம அது போடலைன்னா இந்த மாதிரி நமக்கு மடித்து விடும்போது கண்டிப்பாக அது வந்து நல்லா நேராகவே மடங்காது, முன்னும் பின்னுமா இருக்கும், நீட்டாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் அந்த படிமான தையல் நம்ம வந்து அப்பில் போட்டோம். இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம ஒரு ஸ்டிச்சிங் வந்து இப்படி கொடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்ல பக்கத்தில் தான் இந்த ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஓகேயா, ஓகே, நம்ம இப்போ ஃப்ரண்ட் பீஸுக்கு கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு. ஓகேயா, நெக்ஸ்ட்டு நம்ம பேக் சைடும் கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து நடுஸில் நமக்கு வந்து ஓப்பன் இருக்கிறதுனால இங்கேருந்து இங்கே வர மட்டுமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அடுத்த சைடு அதே மாதிரி நம்ம வந்து தனியாக அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணோம்ல அதை மாதிரியே தான், அதாவது நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கு பண்ணோம்ல அதே மாதிரி தான் பேக் பீஸ்க்கும் நம்ம வந்து பண்ணிக்க போகிறோம். கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இதே மாதிரியே 2ஆக வந்து மடித்து விட்டுக்கோங்க. நல்ல பக்கத்து மேலே நம்ம வந்து கிராஸ் பீஸையும் உள்ளே வந்து கெட்ட பக்கம் வர மாதிரி வெளியே நல்ல பக்கம் இருக்க மாதிரி கிராஸ் பீஸை வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பேக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. பேக் ஸ்டிச் கொடுத்தா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் கண்டிப்பாக பேக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது 1/4 இன்ச் கேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஓகே, இப்போ படிமான தையல் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ படிமான தையல் போட்டுட்டு உள்ளே மடித்து அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் வந்து நம்ம கொடுத்துக்க போகிறோம். நல்ல பக்கத்து மேலே தான் ஃபைனலாக கொடுக்குற ஸ்டிச்சு வந்து நம்ம கொடுப்போம். இப்போ ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இன்னொரு சைடு இருக்குல்ல, அதையும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போது நெக்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அதில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு லைன் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்க்கிங் ஃபுல்லாகவுமே பண்ணிவிட்டு நம்ம 2 ஷோல்டரையும் இப்போது நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதாவது உள்ளே வந்து 2 சைடுமே நல்ல பக்கம் இருக்கும், 2 சைடு வெளியே பக்கமுமே வந்து கெட்ட பக்கம் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கெட்ட பக்கத்துக்கு மேலே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஷோல்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா பேக் ஸ்டிச்சும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இனி 2 சைடும் உள்ள ஆம்கோல் சைடு ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் வந்து நெக்லைனுக்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி ஆம்கோல் சைடுக்கும் நம்ம கிராஸ் பீஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்கர்ட்டுடைய கீழ் போர்ஷன் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நம்ம மடக்கி வந்து தைச்சிக்க போகிறோம். ஓகே, அந்த மாதிரி மடித்து விட்டு தைச்சிக்க போகிறோம்.
பாருங்கள், ஒரு மடிப்பு மடிக்கக்கூடாது, 2 மடிப்பு. ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, ரெண்டாவது ஒரு மடிப்பு. ஓகேவா? 2 மடிப்பு மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நம்ம பாவாடை வந்துட்டு ரவுண்டாக இருக்கிறதுனால, அதாவது நமக்கு நேர்கோடாக இருக்காது, கொஞ்சம் வளைவாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மடிப்பை வந்து எடுத்து விட்டு வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ரொம்ப தூரத்துக்கு நமக்கு வந்து எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேயா? இதே மாதிரி 2 சைடுமே ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அதாவது நமக்கு 2 பீஸாக இருக்கும் கட்டுக்கு. 2 பீஸையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த துணி வந்து கரெக்டாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம செஸ்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணோம், நெக்ஸ்ட்டு இன்னொரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணோம். ஸோ நமக்கு 6.5 இன்ச்சில் இருந்து 1 இன்ச் கம்மி பண்ணியிருந்தோம். நமக்கு 5.5 இன்ச் வந்து கிடச்சிருந்துச்சு. 5.5 இன்ச் அது வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணியிருந்ததுனால நமக்கு வந்துட்டு சட்டையும் சரி பாட்டம் போர்ஷன் ரெண்டுமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது அளவு வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக வரணும். ஓகேயா? எனக்கு இப்போ கரெக்டாக வந்திருக்கு அளவு. இப்போ நம்ம சட்டை பகுதியையும் பாவாடை பகுதியையும் சேர்த்து இப்போ தைச்சிக்க போகிறோம். பாருங்கள், ரெண்டுமே வளைவாக வரும். அதனால் கொஞ்சம் தூரமாக தான் தைக்க முடியும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் உங்களுக்கு தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பேர்ல் ஸ்பின் குத்திக்கோங்க. பேர்ல் ஸ்பின் ரொம்பையும் பக்கத்தில் குத்தாதீங்க, ரொம்பையும் தள்ளி குத்தாதீங்க. ஓகே, ரொம்ப தள்ளி குத்துனீங்கன்னா உங்களுக்கு அளவு மாறும். ரொம்ப பக்கத்தில் குத்துனீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டபுள் ஃபுட் வச்சு தானே தைப்போம், ஸோ அது வந்து இடிக்கும். அதனால் கொஞ்சம் கரெக்டான இடத்துல பார்த்து பேர்ல் ஸ்பின் வந்து குத்திக்கோங்க. கொஞ்சம் தூரமாக நம்ம இப்போது ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேயா? 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணாதீங்க. முதல்ல ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு 1/2 இன்ச்சில் வந்து கொடுங்க. ஓகே, உங்களுக்கு தையலும் டபுள் தையலாக இருக்க மாதிரி இருக்கும். தைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த துணி வந்து கரெக்டாக வரும். 1/4 இன்ச் அப்புறம் ஒரு 1/4 இன்ச் நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக வரும். ஓகேயா? நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உள்ள துணி வந்து மடங்காமல் கரெக்டாக பார்த்து ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேயா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நம்ம 1/2 இன்ச்சு தூரத்தில் நீங்கள் ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்தீங்கல்ல, அந்த 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேயா? ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு. அப்போது நம்மளுக்கு வந்து 1/2 இன்ச் வரும். ஓகேயா? 1/2 இன்ச்சு கேப்பில் திருப்பி ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஓகேயா? ஓகே, இப்போ நம்ம ஒரு சைடு வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாட்டமை வந்து இப்போ ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இனி நெக்ஸ்ட்டு சைடும் நம்ம அதே மாதிரி, அதாவது நெக்ஸ்ட்டு சைடு உள்ள பாட்டமையும் டாப்பையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நம்ம இப்போ எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட்டு இன்னொரு 1/4 இன்ச்சு கேப்பில். ஸோ டோட்டல் நமக்கு 1/2 இன்ச்சு கேப்பில் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஒரு துணிக்கு மேலே ஒரு துணி கரெக்டாக இருக்குதா, உள்ள துணி மடங்குதா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்கள், இப்போது 2 சைடுமே பாட்டமையும் டாப்பையும் சேர்த்து ஜாயின் பண்ணியாச்சு. இனி சைடு மாத்திரம்தான் ஜாயின் பண்ணணும். ஓகேயா? மேலேருந்து கீழே வர 2 சைடுமே சைடு மட்டும்தான் இனி நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே, சைடு ஜாயினிங்காக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே வர தைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஃபுல்லாக கீழே வரனாலும் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடம் இருக்குல்ல, டாப்பையும் பாட்டமையும் சேர்த்த இந்த இடம் இருக்குல்ல, இதை வந்து கரெக்டாக கீழே பார்த்து வந்து வச்சுக்கோங்க. மேலே பார்த்து வைக்காதீங்க. இந்த மாதிரி கீழே பார்த்து வச்சுட்டு அப்படியே ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருங்க. கீழே வரனாலும் நீங்கள் மார்க்கிங் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ கீழே வரையுமே வந்து மார்க்கிங் கொடுத்துட்டு 1/2 இன்ச் கேப்பில் அப்படியே நம்ம ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துடலாம்.
பாவாடை போர்ஷன், அதாவது நம்ம பாட்டம் போர்ஷன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் தூரமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த துணியை லைட்டாக அப்படி மேலே எடுத்து விட்டுக்கோங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சில டைம் வந்து கீழே துணி வந்து விலகி இருக்கும். ஸோ 2 துணியுமே கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து கொஞ்சம் தூரம் தைச்சதுக்கப்புறம் லைட்டாக துணியை மேலே வந்து எடுத்து இந்த சைடு வந்து மேலே லைட்டாக எடுத்து விட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். ஓகேயா? அடுத்த சைடும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மேலேருந்து கீழே வர அப்படியே ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ அம்பர்லா ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுக்குறேன். வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கலாம். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.